இன்னைக்கு எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா 18th செஞ்சுரியில நவாபி அல்வா அப்படிங்கிற பேர்ல நவாபாப் ஹார்காட் அவங்க தான் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1882ல ராஜஸ்தானை சேர்ந்த ஜெகன் சிங் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அல்வா வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெல்லையப்பர் கோயில் ஆப்போசிட்ல ஈவினிங் டைம்ல ஒரே ஒரு லைட்டை மட்டும் கடையில வச்சுட்டு அல்வா வைக்க ஆரம்பிச்சதால இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபேமஸ் ஆகப்பட்டுச்சு. அவங்க செய்யற அல்வால எதுவுமே மைதா எதுவும் யூஸ் பண்ணாம ஃபுல்லுமே வீட்டால தான் செய்யறாங்களாம். அதுவும் இல்லாம அந்த அல்வா கிண்டர் ப்ராசஸ் மிஷின் எதுவுமே இன்க்ளூட் பண்ணிக்காம ஃபுல்லுமே மேனுவல் ப்ராசஸ் தான் இருக்கும். அதனால தான் அந்த அல்வாக்கு அவ்வளோ டேஸ்ட்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அரைச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், பட்டர் பீன்ஸ் எல்லாமே ஒரு கப் சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுல 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் பிரஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் வேக வச்ச 1 கப் சிறுபருப்பு, அரை மூடி தேங்காய் எடுத்து 2வது பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததும் திக்கான முதல் பால் சேர்த்து ஒரே ஒரு கொதி விடுங்க. தாளிப்பு கரண்டில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஓரளவு காரணதும் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியை வச்சு நிறைய ஊற்றி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கூட இஞ்சி பச்சடியோட சர்வ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். திருநெல்வேலி மக்களே, ஃபைனலி நம்ம ஊர்ல டிமார்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்குகிறது RMKV நிறுவனம். கடந்த 96 ஆண்டுகளாய் நெல்லை மைந்தர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று 2 கலந்திருக்கிறது. RMKVயின் துணிப்பை இல்லாத வீடே இந்த சுற்றுவட்டாரத்தில் இல்லை என்ற அளவிற்கு மக்களின் நம்பிக்கையோடு நடைபோடுகிறது. RMK விஸ்வநாத பிள்ளையால் 10க்கு 10 கட்டிடத்தில் துவங்கப்பட்ட பட்டு வியாபாரம் இன்று 4வது தலைமுறையாய் சென்னை, கோவை, பெங்களூர் என தென்னிந்தியாவில் 7 கடைகளோடு பழமை மாறாமல் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. திருமண பட்டுகள் என்றால் அது RMKV தான் என்கிற அளவில் மக்களின் ராசிகளில் ஒன்றாய் உருமாறி இருக்கிறது. இந்த வெற்றியின் ரகசியம் அதிக தரம், குறைந்த லாபம் என்பதே என்கிறார் நிர்வாக பங்குதாரர் விஸ்வநாத். மினிமம் மார்ஜின், மோர் டர்ன் ஓவர், அதுதான் தாத்தாவோட பாலிசி. அதே பாலிசி நாங்களும் இதுவரை கடைபிடிச்சிட்டு வரோம். வாடிக்கையாளர் எல்லாருமே அதை பேரழகு. நெல்லை மக்களின் குடும்பத்தில் ஓர் அங்கமாய் கலந்திருக்கும் RMKVயின் பெருமையை நாமும் கொண்டாடுவோம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ABNன் கதை போமா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில அரண்மனைக்கு தினசரி ஒருத்தர் பால் ஊத்துவாரு. அப்படி போகும்போது ஒரு நாள் வழியில இருந்த கல் அவரோட காலை இடறி விட்டுருச்சு. பானையில இருந்த பால் அவ்வளவும் கல் மேல கொட்டிருச்சு. இது ஒரு நாள் மட்டும் நடக்கல, தொடர்ந்து 4-5 நாள் நடந்தது. பால்காரருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி தினசரி அதே இடத்துல தடுக்கி மொத்த பாலும் அங்கேயே கொட்டுதுன்னு சந்தேகம் வந்தது. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் பயமும் இருந்தது. அதனால மன்னர்கிட்ட போய் சொல்றான். மன்னர் உடனே வீரர்களோட அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை அங்கிருந்து அகற்றுவதற்காக கோடாரிய வச்சு வெட்டினாங்க. அப்போ கல்லுல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. எல்லாரும் அரண்டு போய் என்ன செய்யன்னு தெரியாம அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. எப்படினாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, அதனால கல்லை தோண்டி எடுத்தாங்க. அதுல தலையில இடது பக்கம் வெட்டுக்காயத்தோட சிவலிங்கம் வெளிப்பட்டுச்சு. சுயம்புவா உருவான சிவலிங்கத்தை வச்சே கோயில் கட்டுனாங்க. இன்னமும் சிவலிங்கத்தோட தலையில வெட்டுக்காயம் இருக்கும். இந்த கோவில்ல 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண் இந்த கோவிலோட தனி சிறப்புனே சொல்லலாம். இந்த ஒவ்வொரு சிறிய தூண்களையும் தட்டினா சரிகம பதனின்ற சப்த ஸ்வரங்கள் தனித்தனியா ராகம் இசைக்கும். இதை தட்டுறதுனால நம்ம விரல்களுக்கு எந்த வலியும் வராது. உண்மையான இசை ஞானம் இருக்கிறவங்க இதை இசைச்சா மிக துல்லியமான இசை வரும். அந்த காலத்துல இருந்த இசை கலைஞர்கள் கோவில் திருவிழாப்போ இசைக்கருவியை பயன்படுத்தாம இந்த தூண்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற கோவில்லாம் மார்கழி மாசம் விடிய காலையில பூஜை பண்ணுவாங்க. ஆனா இந்த கோவில்ல அப்படி கிடையாது. அதுக்கு பதிலா
கார்த்திகை மாசத்துல காலையில 4 மணிக்கெல்லாம் கோவில் திறப்பாங்க. இது இந்த கோவிலோட தனி சிறப்பு. சிவபெருமான் மேல அதிகமான பக்தி உடைய வேத பட்டரை சோதிக்க சிவபெருமான் நினைச்சாரு. அதுக்காக அவரை வறுமைக்கு ஆளாக்குனாரு. ஆனாலும் வேத பட்டர் தினமும் வீடு வீடா போய் நெல்லை சேகரிச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியத்திற்காக வாங்கின நெல்லை அவரோட சன்னதி முன்னாடியே உலர போட்டு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. குளிச்சிட்டு இருந்த வேத பட்டர் நெல் நனைஞ்சிருமோன்னு நினைச்சு பயந்து ஓடி வராரு. அவர் வந்து பாக்குறப்போ நெல்லை சுற்றி மழை நீர் வராம பாதுகாத்தது மட்டும் இல்லாம அந்த நெல்லுக்கு மட்டும் வெயில் அடிச்சு அது வெயில்ல காயிற கண்கொள்ளா காட்சியை பார்த்து அசந்து போனாரு. இத மன்னர்கிட்ட போய் சொல்லவும் மன்னரும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உலகிற்காக மழை பெய்ய வச்சாலும் வேத பட்டரோட நெல்லை மட்டும் நனையாம பாதுகாத்து அந்த நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததுனால நெல்வேலிநாதர்ன்ற பெயர் அவருக்கு வந்தது. அதுவே வேணுவனம்னு இருந்த ஊரோட பெயர் மாறி திருநெல்வேலின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கோவில்ல பொல்லா பிள்ளையார் சன்னதி இருக்கு. 12 துளைகள் உள்ள கல் ஜன்னல் இருக்கு. இங்க வேண்டி குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க குழந்தைய அந்த ஜன்னல் வழியா கொடுத்து வாங்கி வித்தியாசமான நேர்த்தி கடன் செய்யறாங்க. இப்படி இந்த கோவிலோட சிறப்பம்சம் பத்தி சொல்லிட்டே போகலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெல்லையப்பரோட தரிசனத்தால சகல வளமும் கிடைக்கும்னு சொல்லி முடிவடைகிறது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நெல்லையப்பர் தேரோட்டத்தோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த தேர் 1505 வருஷம் செஞ்சாங்க. இருந்து 515 வருஷம் 2019 வரைக்கும் தடை இல்லாமல் இந்த தேரோட்ட திருவிழா நடந்துச்சு. கொரோனானால 2020-21 நடக்கலை. அதுக்கப்புறம் போன வருஷத்துலேருந்து இந்த திருவிழா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டில் இருக்க பெரிய தேர்களில் எதுவுமே இத்தனை வருஷங்கள் கண்டினியூஸாக ஓடினதா சரித்திரமே கிடையாது. என் தேர் 515 வருஷம் ஓடி இருக்கு. 515 வருஷத்தில் எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர் தடையே இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே இருக்க பெரிய தேர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தேர்கள் தான் இப்போ ஓடிட்டுருக்க தேர் சொல்கிறோம். ஆனால் இந்த நெல்லையப்பர் தேர் தான் தமிழ்நாட்டிலே மிக பழமையான தேர்.